உங்கள் விஜய். மேடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். Thank you so much. நான் கிளம்புறேன். ஓகே மேடம், thank you. Hey, hi. Hi. How are you? Good, very fine. How are you? Wow, Priya, you looking so pretty. கிண்டல் பண்ணாதீங்க வந்தனா. சேச்சே, நான் உன்னை கிண்டல் பண்ணுவேனா? என்ன ஏதாவது விசேஷமா? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. Really? Congrats. Thanks. What a surprise. நான் இன்னைக்கு தான் முத தடவை அவரை பார்க்க போறேன். இப்ப மட்டும் மாப்பிள்ள உன்னை பார்த்தாருன்னு வை, நிச்சயதார்த்தமும் வேணா கல்யாணமும் வேணான்னு அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிடுவாரு. சும்மா இருங்க வந்தனா, நீங்க வேற. அப்படி தூக்கிட்டு போனா உனக்கு ஓகே தானே? ஓகே தான். கல்யாண செலவுலாம் மிச்சமாகும்ல. ஆமா, பூஜா எப்படி இருக்கா? வீட்ல இருக்காளா? இல்ல இல்ல, அவ இங்கதான் இருக்கா. இங்கயா? ஆமா, இங்கதான் பிளே ரூம்ல இருக்கா. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆயாமாவும் அவ கூட தான் இருக்காங்க. பத்திரமா பாத்துப்பாங்க. வந்தனா மேடம், உங்களை வர சொல்லிருக்காங்க, நீங்க உள்ள போலாம். ஓகே, thank you. ஓகே பிரியா, all the best. Thank you. Okay, take care. Bye. Bye. பாவம் பூஜா, எப்பவும் வேலைக்காரங்களோடவும் ஸ்டாஃப்ஸ் கூடவும் இருக்கா. பூஜா குட்டி, எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியுமே. ஆமா, நான் இங்க இருக்கேன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கும் தெரியுமே. அதான் எப்படி? நைட்டு தூங்கும்போது கனவுல ஏஞ்சல் வந்து என்னோட பூஜா குட்டி இங்கதான் இருக்கான்னு சீக்கிரட்டா சொல்லிட்டு போயிடுச்சு. எப்படி இருக்கா இந்த பூஜா குட்டி? நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எவ்வளோ? இவ்வளோ. நானும் உன்னை இவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க என்னதான் பார்க்க வந்தீங்களா? ஆமா, உன்னை பாக்குறதுக்காக மட்டும்தான் வந்தேன். ஏன்னா என்னோட பிரின்சஸ் எப்பவும் என் ஞாபகத்துல தான் இருக்காங்க. நீங்க தான் இப்ப பிரின்சஸ் மாதிரி அழகா இருக்கீங்க. இல்ல இல்ல, நீதான் எப்பவும் என்னோட கியூட்டான பிரின்சஸ். வாவ் ஆண்டி, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சோ ஸ்வீட். பூஜா குட்டியை விடவா? தேங்க் யூ. இப்படி வச்சுக்கணும். எதுக்கு? இப்படி பண்ணா கண்ணு பெறாதுன்னு பாட்டி சொல்லுவாங்க. எல்லாரை விடவும் நீதான் பெரிய பாட்டி, பூஜா பாட்டி. ஆண்டி, ஆமா இன்னைக்கு
இன்னைக்கு என்ன உங்க ஹாப்பி பர்த்டேயா? இல்லையே, ஏன்? பர்த்டேக்கு போடுற மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு என் பர்த்டே இல்ல ஆண்டி. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண போறேன். யாரு? பிரியா ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்க போறவரை மீட் பண்ண போறேன். சூப்பர். ஆண்டி, உங்களுக்கு கல்யாணமா? உங்க கல்யாணத்துக்கு நானும் வருவேன். நீ இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்குவேனா? நீதான் பொண்ணோட தோழி. அப்படின்னா? அப்படின்னா கல்யாணம் முடியற வரைக்கும் பொண்ணு கூடவே இருக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம்? அப்ப என்ன உங்க கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவீங்கல்ல? நிச்சயமா. ப்ராமிஸ்? பூஜா ப்ராமிஸ். ஆண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அங்கிள் கூட போயிடுவீங்களா? நீங்க என்ன பார்க்க வருவீங்களா இல்ல மறந்துடுவீங்களா? என்னால எப்படி பூஜா உன்னை மறக்க முடியும்? That's impossible. நிஜமா? பூஜா ப்ராமிஸ். பூஜாவை என்னால எப்பவுமே மறக்க முடியாதுன்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர்கிட்ட முன்னாடியே சொல்லிடுவேன். நான் டெய்லி பூஜாவை மீட் பண்ணுவேன், நிறைய பேசுவேன். நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு தெரியும்ல. டெய்லி ஷுவரா நான் உன்னை மீட் பண்ண வருவேன். பிரியா, நீ இன்னும் போகலையா? போணும். ஆன்ட்டி போட்டுமா? Priya, are you okay? Yeah, I'm fine. Thanks. Bye. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் சாவி கொடுங்க சார். சார் அவர் எப்படி சார் டோர் திறப்பாரு? சார் சொன்னா கேளுங்க சார். கொடுங்க சார். சார் கொடுங்க சார். போயா சார் ப்ளீஸ். சார் சார்
அச்சா, எப்படி அச்சா இத்தனை வருஷம் எங்க அம்மாவோட குப்பை கொட்டினீங்க? என்ன சொல்ற? பின்ன கொஞ்சம் கூட அர்ஜென்சி தெரியாம இப்ப போய் நகை வாங்குறேன்னு கடைக்கு போயிருக்காங்க. அவ எது செய்தாலும் ஒரு அர்த்தம் இருக்கும். உங்க மாதிரி அவ அவசர குடிக்க ஒண்ணும் இல்ல. மலையாளத்துல ஒரு பழமொழி சொல்லட்டுமா? போதும் போதும் போதும்ச்சா. உங்க கூட அவங்க எப்படி குப்பை கொட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. கவி அண்ணே, ஏன் இவ்வளவு நேரம்? ஏன் இவ்வளவு அவசரம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆனா இன்னும் வரலல்ல. ஐயோ உன்னியட்டா, இந்த இடம் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ரெண்டு ஃபேமிலி சந்திச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சம்பந்தி தான் சொன்னாரு. சொன்ன மாதிரியே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டாரு. நீங்க மட்டும் உங்க சம்பந்தி கிட்ட அடிக்கடி பேசிட்டே இருக்கீங்கல்ல, உன்னியட்டா அதே மாதிரி சம்பந்தி அம்மாவை என்கிட்ட பேச சொல்லலாம்ல. ஐயோ, அவங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா? நல்லா பேசுவாங்களா? உனக்கு தான் தெரியுமே. எனக்கா? என்ன உன்னியட்டா? இல்ல, அவங்க எப்படி பேசினாலும் நீ நல்லா பேசி சமாளிப்ப இல்ல? நானும் பாலாவும் மாப்பிளைக்காக ஒரு கோல்டு செயின் வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா இருக்கான்னு பாருங்க. இங்க பாரு, மாப்பிளைக்கு பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்குமா? நிச்சயமா பிடிக்கும். கவி மோளே, அமரத்துக்கு குங்குமம் புடவை வச்சிருக்கல, கொண்டு வந்திருக்கேன். அச்சா, மாப்பிளைக்காக நம்ம எல்லாரும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கூட மாப்பிள்ளை ஃபேமிலி பத்தி யாரு என்னங்கறது சொல்ல மாட்டேங்கிறாரு பாரு உங்க அச்சா. மஞ்சு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண, அவங்களே வந்துருவாங்க. அது சரி, பிரியாவுக்கு போன் பண்ணி அவ ரெடி ஆயிட்டாளான்னு கேளுங்க. அதுவும் சரிதான். நான் போய் பேசிட்டு வரேன். கவி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா? பிரியா, நீ எங்கம்மா இருக்க? சொல்லுங்கப்பா. ரெடி ஆயிட்டேன்ப்பா, வந்துகிட்டே இருக்கேன். சரி, சீக்கிரம் வந்துடு. ஓகே. இதுவாயிருப்பா, என்ன ஆக போறதுன்னு தெரியலையே. நீதான் பொண்ணோட தோழி. அப்படின்னா அப்படின்னா கல்யாணம் முடியற வரைக்கும் பொண்ணு கூடவே இருக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அங்கிள் கூட போயிடுவீங்களா? நீங்க என்ன பார்க்க வருவீங்களா இல்ல மறந்துடுவீங்களா? என்னால எப்படி பூஜா உன்னை மறக்க முடியும்? That's impossible. பூஜா, என் வாழ்க்கையில நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்ப நான் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கேனோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருப்பேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற வரையும் உன் மேல அன்பா இருக்கிற மாதிரி பாத்துப்பேன். வேற என்ன ஆர்டர் பண்றது? தோசைப்பா. என்ன தோசை? ஏதாவது ஒண்ணு. அப்படி ஒண்ணு இருக்கான்னா? பா, தயவு செஞ்சு மொக்க போடாதப்பா. அம்மாக்கு என்ன வேணும் கேளு. என்னன்னு சொல்லுதானோ? கேப்ப. என்ன மரியாதை இல்லாம பேசுற? ஐயோ, கேப்பங்க. இது கொஞ்சம் மரியாதை தான் இருக்கு. லூஸ் மாதிரி பேசாத. நான் தோசையில கேப்பேன்னு சொன்னேன். மா, தோசையை நானும் கேப்பேம்மா. அரஞ்சனா, அம்மாவுக்கு பிபி சுகர்லாம் இருக்கு. கேப்ப தோசை சொல்லுங்கன்னு சொன்னேன். மா, தயவு செஞ்சு மானத்தை வாங்காதம்மா. நம்ம பட்டிக்காட்டுல இருக்கிற முத்துசந்து ஹோட்டல் நினைச்சியா? அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஒழுங்கா சாப்பிடு. ராகி தோசை கிடைக்குமாமா? அது கிடைக்கும்பா. அதுதாம்மா கேக்குறாவ. பிச்சு பிடுவேன் பிச்சு. யார ராங்கிங்கிறீங்க? ஒருவா தோசை கேட்டா என்ன ராங்கின்னு சொல்றாங்கடா. தோசைய வேணா ஒரு மண்ண வேணாம். ஐயோ, அது இல்ல தானோ. கேழ்வரகு தோசை தான் இங்கிலீஷ்ல ராகி தோசைன்னு சொல்றா. யாமா? ஏமா? தானோ அர்ஜுன் வரான். வாடா வாடா, வா அர்ஜுன் வா. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டேன். எது இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. ஏய், தோசை ஆர்டர் பண்ணா வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. நீ என்னமோ கால்ல சுடு தண்ணி ஊத்திக்கின்னு வந்த மாதிரி நிக்கிற. ஹலோ, அப்பா பிளேட் காலியா இருக்கு, வேணுமா? ஹலோ. அர்ஜுன் வந்துட்டான் சார். நாங்களும் இங்க வந்துட்டோம்.
உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு பாருடா. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா குடும்பத்தோட போய் நம்ம குலதெய்வத்துக்கு கடா வெட்டி பொங்கல் வைக்கணும். சாமி சார், இங்க எல்லாமே ரெடியா இருக்கு. பிரியாவும் இப்ப வந்துருவா. நீங்க வந்துருங்க சார். ஓகே சார். ஓகே சார். என்னம்மா தோசை வந்ததா? இன்னும் எதுவுமே வரலப்பா. வெரி குட், கேன்சல் பண்ணு. நான் ரெடி. நல்லா இருக்கா? என்னது இது? ஓகேமா, அவங்கள மீட் பண்ணும்போது குடுக்கறதுக்கு. புக்கு குடுக்கணும்னா வீட்ல இருந்து 2-3 எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. மா அது புக் இல்லம்மா, பொக்கே. பக்கே என்னடி பக்கே? புக்கு தானே, அது எதுக்கு அந்த இழுப்பு இழுக்குற? மா இது பூங்கொத்துமா, பொக்கேன்னு சொல்லுவாங்க. இத கொடுத்தாதான் நம்மள ஹை கிளாஸ் ஃபேமிலின்னு நினைப்பாங்க. அம்மா போதுமா, அங்கேயும் வந்து வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. வாங்க போலாம். டே மனோஜ், அந்த கிஃப்ட் குடுடா, உன் அன்னிக்கு குடுக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாம்மா. ஆமா. சபா. கடவுளே, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. 2 குடும்பமும் நேருக்கு நேரு பார்த்துக்கிட்டா என்ன ஆகுமோ தெரியல. நீ தான்ப்பா காப்பாத்தணும். மஞ்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. ஆமா, மோடி மஸ்தான் வித்த காட்டுற மாதிரி நீங்களே இந்த அந்தான்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஒருத்தரே வந்த பட காணும். ஏமா, இப்போ உன் கண் முன்னாடி தானே போன் பண்ணேன். போய் சொல்லாதீங்க உண்மையட்டா. எப்ப பார்த்தாலும் போனை எடுத்து தனியா போய் நின்று தானே பேசிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன ரகசியம்? ஒரு ரகசியம் இல்ல, எல்லாமே இப்போ உடைஞ்சிடும். அப்போ ஏதோ ரகசியம் உண்டு. ஐயா, ஏன் இப்படி அனாவசியமா பேசிட்டு இருக்க? நம்ம பிரியாவுக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்காக நாம சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும். அச்சா, ஏற்கனவே அம்மா பயந்து போயிருக்காங்க. நீங்க வேற கடைசியில சொதப்பி விட்டுறாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரவாயில்லையே, ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்ட. அர்ஜுனோட விஷயத்துல நான் எப்பவும் ஃபாஸ்டாவும் இருப்பேன், ஃபர்ஸ்டாவும் இருப்பேன். போன ஜென்மத்துல உன்னை ரொம்ப படுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அவனுக்கு மொத்தமா சேர்த்து கொடுத்துட்டு இருக்க. திவ்யா, யூ ஆர் ராங். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அர்ஜுனுக்கு மேலதான். அவன் என் வேலைக்காரன் தான். ஓகே ஓகே, கூல். ரொம்ப இமோஷன் ஆகாத. சரி, அதை விடு. ஆர் யூ ஷூர் நீ கரெக்டா பாத்தியா? அசோக், அர்ஜுனோட தங்கச்சி எனக்கு நல்லா தெரியும். நாங்க அர்ஜுனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்னு ரிசப்ஷன்ல சொல்லிட்டு இருந்தா. அர்ஜுன் பேர்ல ரூம் கூட புக் பண்ணிருக்காங்க. ஆயம்மா சொல்லுங்கம்மா. நீங்க பூஜாவை கூட்டிட்டு கார்ல போயிடுங்க. சரிங்கம்மா. நான் அப்புறமா வரேன். சரிங்கம்மா. என்ன அசோக், என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல, எப்படி? அசோக். ஹேய் வந்தனா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஸ்பாக்கு வந்தேன். நான் கூட அர்ஜுனுக்கு பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன். என்ன உளர்ற? நிஜமாவே உனக்கு தெரியாதா? உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கான். என்னது?